தற்காப்பு கலையில் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்கவுள்ள மாணவர்களை பாராட்டி வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த மாதம் தஞ்சாவூரில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டிகளில் காரைக்கால் மற்றும் நாகை மாவட்டங்களைச் சேர்ந்த 14 மாணவர்கள் மற்றும் நாகை மாவட்டத்தை சேர்ந்த 12 மாணவர்களுக்கும் வெற்றி பெற்று தேசிய அளவில் நடைபெறும் கராத்தே போட்டியில் பங்கு பெற உள்ளனர். இதற்கு காரைக்காலை சேர்ந்த 14 மாணவர்களும் நாகை மாவட்டத்தை சேர்ந்த 12 மாணவர்களும் தேர்வாகி உள்ளனர். டெல்லியில் வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் பல்வேறு பிரிவுகளில் கராத்தே போட்டிகள் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்வான மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட கலைஞர் மாமன்றம் சார்பில் பாராட்டி வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தற்காப்பு கலை பயிற்சியாளர் கலந்து கொண்டு போட்டிகளில் பங்கேற்கவுள்ள மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தற்காப்பு கலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு சாகசங்களை மாணவர்கள் செய்து காண்பித்தனர். இம்மாதம் 16, 17 தேதிகளில் டெல்லியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்று அதில் வெற்றி பெறும் மாணவர்கள் சர்வதேச அளவிலான போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு உள்ளது. தேசிய அளவிலான தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு குறித்த பல்வேறு போட்டிகள் டெல்லியில் வரும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் காரைக்காலில் இருந்து 14 மாணவர்களும் நாகப்பட்டினம் சுற்றுப்பகுதியிலிருந்து 4 மாணவர்களும் பங்கேற்க தேர்வாகி உள்ளனர். இவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட கலைஞர் மாமன்றம் சார்பில் தனியார் பள்ளியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிறப்பு அழைப்பாளரும் மாஸ்டருமான காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் பகுதியை சேர்ந்த தேர்வாகி உள்ள மாணவர்கள் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். அதில் வெற்றி பெறும் மாணவர்கள் சர்வதேச போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் என்றனர்.